நீங்கள் வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணுறீங்களா? பட் உங்கள் டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கா? ஓகே, அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ரிஜெக்ஷனில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஆர் ரிஜெக்ஷன், பாலிசி வயலேஷன், லோ குவாலிட்டின்னு வருதா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு 100% அப்ரூவல் எப்படி கிடைக்கணும் அப்படின்ற கைடன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸும் கிடைக்கும் அண்ட் அப்ரூவல் ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஆர் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். அவுட் சைட் டெம்ப்ளேட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஓடிஆர். ஸோ மெட்டாவில் ஒரு சில பேசிக் ரூல்ஸ் இருக்குது. எதெல்லாம் வந்து மேண்டட்ரியாக மெட்டா பார்ப்பாங்க அப்படின்னா, ஸ்பேம் மாதிரி மெசேஜஸ் இருக்கக்கூடாது, டூ many ப்ரமோஷன்ஸ் இருக்கக்கூடாது, மிஸ்லீடிங் இன்ஃபோ இருக்கக்கூடாது, பர்சனல் டேட்டா கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே இருந்தால் உங்களுக்கு ரிஜெக்ஷனோட சான்சஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ மெட்டாவில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்கில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா ஆஃபர்ஸ், ப்ரமோஷன்ஸ், சர்வர்ஸ். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாமே ஆஃபரில் கவர் ஆகும். யூட்டிலிட்டியில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா ஆர்டர் அப்டேட்ஸ், ரிமைண்டர், அக்கௌண்ட் க்ரியேஷன் அலர்ட், டிரான்சாக்ஷன் அலர்ட்ஸ், இந்த மாதிரி அலர்ட்ஸ் எல்லாமே யூட்டிலிட்டியில் கவர் ஆகும். ஆதென்டிகேஷன்ஸில் என்ன கவர் ஆகும் அப்படின்னா ஓடிபி மெசேஜஸ் கவர் ஆகும். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு பதில் கண்டென்ட் ஒன்று கொடுத்துட்டு கேட்டகரி மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்கரெக்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு என்ன கேட்டகரி ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ரேஷியோ ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டான டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரைஸ்டாக, கிளியரான பர்பஸ் இருக்கணும், சிம்பிளான லாங்குவேஜ் யூசேஜ் இருக்கணும், ஸ்பாம் வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, யூசர் கன்சென்ட்ஸ் இருந்தால் இன்னுமே பெட்டர். தென் மிஸ்டேக் என்னெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ சில மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டான டெம்ப்ளேட்ஸ், லிமிட்டட் ஆஃபர், பை நவ், இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக யூசர்ஸை போஸ்ட் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸை இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவலே ஆனாலும் மினிமம் 2 மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அடுத்ததாக கிளிக் திஸ் லிங்க் டு வின் ப்ரைஸஸ், இந்த மாதிரியான ஒரு மாதிரி லாட்ரி ப்ரைஸஸ், இந்த மாதிரியானதை மெட்டா வந்து கன்ஃபார்மாக வந்து லைக் ரிஜெக்ஷனில் எடுத்துப்பாங்க. ஸோ டூ many emojis. ஸோ ஈமோஜஸோட கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். எல்லாமே கேப் லெட்டரில் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபார்மேட்டாகவே இருக்காது. ஸோ அதுவுமே ரிஜெக்ஷனுக்கு, ஸ்பேம் சிக்னலுக்கு இண்டிகேட் பண்ணும். தென் சீக்ரெட் டிப்ஸ் சொல்லவா. ஸோ எப்போவுமே உங்களோட டெம்ப்ளேட்டை ஃபார்மேட் ஒன்றில் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அன்னெசரியான லிங்க் கொடுக்காதீங்க. வேரியபிளை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பர்பஸ் என்னவோ அதுக்கான கண்டென்ட்டாக கொடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிஜெக்ஷன் ரேட் ஆல்மோஸ்ட் 0 ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாவோட அப்ரூவல் டைம் நான் மென்ஷன் பண்ணுறேன். கண்டென்ட் ரொம்பவே ரெலவெண்ட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, ஈஸி டு அப்ரூவ் அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணதுலேருந்து அப்ரூவ் ஆகிடும். ஆர்எல்ஸ் நீங்கள் 24 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் உங்களுக்கு அப்ரூவல் வரும். அப்ரூவல் ஆனதும் நீங்கள் மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் என்ன மெயில் ஐடி வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் மெட்டா அனுப்புவாங்க. ஈவன் அப்ரூவல், ரிஜெக்ஷன், கேட்டகரி சேஞ்சஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு மெயில் அலர்ட் வரும். ஸோ அந்த மெயில் ஐடி ஆக்டிவாக வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் மெட்டாவில் ரீகேட்டகரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் கேட்டகரியில் இருக்கிறக்கூடிய கண்டென்ட்டை யூட்டிலிட்டி அப்படின்ற கேட்டகரி சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரியை ரீகேட்டகரைஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது மார்க்கெட்டிங்கு மூவ் ஆகிடும். அதுவுமே நீங்கள் அப்பப்போ கவனத்தில் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம நினைப்போம் யூட்டிலிட்டியோட காஸ்ட் கம்மி, ஸோ அந்த காஸ்ட்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடலாம்னு நினைப்போம் நீங்கள் க்ரியேட் பண்ணதுனால. பட் ரீகேட்டகரைஸ் ஆகும்போதும் உங்களுக்கு மார்க்கெட்டிங்கான சார்ஜஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அதையுமே நீங்கள் எப்போவுமே இக்னோர் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுங்கள், பெட்டரான அப்ரூவல் ரேஷன் கெட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஒரு சில டெம்ப்ளேட்ஸோட சாம்பிள்ஸ், என்னென்ன கேட்டகரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வைஸான டெம்ப்ளேட் சாம்பிள்ஸ் எல்லாமே என்னோட பிளாக்ல கொடுக்குறேன். என்னோட பிளாகோட லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். லைக் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.